தூத்துக்குடி அருகே கடலில் வீசிய பலத்த காற்றின் காரணமாக படகு கவிழ்ந்த நிலையில் அதிலிருந்த 9 பேரை மற்றொரு படகு வந்த மீனவர்கள் பத்திரமாக மீட்டுள்ளனர். தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்போம். ஜெயக்குமார், இது தொடர்பான முழு விவரங்கள். ஜெயக்குமார், தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்திலிருந்து இன்று அதிகாலை 4 மணி அளவில் கலைராஜன் என்பவருக்கு சொந்தமான மீன்பிடி படகில் ஆண்டோ என்பவர் ஓட்டுநர் தலைமையிலான குழுவினர் ராஜ் உள்ளிட்ட 9 நபர்கள் மீன்பிடிக்க அதிகாலை சென்றிருக்கிறார்கள். திடீரென கடற்கரை பகுதியில் அதிகமான காற்று வீசி இருக்கிறது. இந்த காற்று வீசியதன் காரணமாக படகின் உள்ளே தண்ணீர் புகுந்திருக்கிறது. உடனடியாக சுதாரித்துக் கொண்ட ஓட்டுநர் ஆண்டோ படகை கரையை நோக்கி வேகமாக செலுத்தி இருக்கிறார். இந்த நிலையில் கரையை நோக்கி வேகமாக செலுத்தும் போது முயல் தீவிற்கு கிழக்கு பகுதியில் படகிற்கு உள்ளே அதிகமாக தண்ணீர் படகானது தண்ணீரில் மூழ்க ஆரம்பித்திருக்கிறது. உடனடியாக கையில் இருந்த கைபேசி மூலம் அருகாமையில் இருந்த மீனவர்களுக்கு தகவல்களை தெரிவித்திருக்கிறார்கள். அருகாமையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் சம்பவ இடத்திற்கு உடனடியாக படகில் மூழ்கி கொண்டிருந்தவர்களை மீட்க துவங்கி இருக்கிறார்கள். இதனையடுத்து தகவல் அறிந்து கரையில் இருந்து பைபர் படகிலும் 10க்கும் மேற்பட்டோர் சென்று உடனடியாக அங்கிருந்து 9 பேரையும் மீட்டிருக்கிறார்கள். மீன்பிடி படகு மற்றும் மீனில் இருந்த படகில் இருந்த மீன் வலைகள், ஜிபிஎஸ் கருவி உள்ளிட்ட விலை உயர்ந்த பொருட்கள் அனைத்துமே கடலில் மூழ்கி இருக்கிறது. கடலில் மூழ்கி இருந்த பொருட்களை மீட்க முடியவில்லை. 9 மீனவர்களை மட்டும் பத்திரமாக மீட்டிருக்கிறார்கள். தற்போது படகை மீட்கக்கூடிய பணியிலும் மீனவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் மதிப்பு சுமார் 60 முதல் 70 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் என மீனவர்கள் தற்போது கூறி வருகிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.